அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி 2026க்கான ஆனுவல் பிளானர்ல குரூப் 2 2A உடைய நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நீங்க குரூப் 2 2Aக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்காக நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, ஒரு டெஸ்ட் போட்டால் கம்பைண்டா எல்லாமே லாங்குவேஜ் பிளஸ் ஜிஎஸ் இருக்கிற மாதிரி கம்பைன் டெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதன் மாதிரியே நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி வழக்கமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், தென்காசி ஆகிய 7 இடங்கள் நீங்கள் டேரக்டா ஆஃப்லைன் அட்டன் பண்ணிக்கலாம். அப்படின்னா சுரேஷ் பாடசாலை நீங்க ஆன்லைன்ல கூட இந்த டெஸ்ட்ல வந்து கலந்துக்கலாம். ஸோ இந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிற டெஸ்ட் சீரிஸுக்கான மொத்த டெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 43 தேர்வுகள் இருக்க போது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது தமிழ், பொது அறிவு, கணிதம் இந்த மூணுமே வரும். சப்போஸ் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ், பொது அறிவு, கணிதம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ டெஸ்ட் வந்து 2ஆக தான் வரும். உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வாரத்தில் 2 டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட் உங்களுக்கு லாங்குவேஜ் மேக்ஸ் இருக்கும், இன்னொரு டெஸ்ட் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி எல்லாமே கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். மொத்தம் 43 தேர்வுகள் இருக்க போது. இந்த தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா வரக்கூடிய 18ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் இதற்கான இலவச அறிமுகப்பு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 15ஆம் தேதி நடக்க இருக்குது. நம்ம அகாடமி வளாகத்தில் எல்லாத்துலையும் நடக்க இருக்குது. ஸோ இந்த 15ஆம் தேதி உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படிலாம் படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களும் உங்களுக்கு வந்து சொல்லி தரப்போறாங்க. ஸோ 15ஆம் தேதி இன்ட்ரோ கிளாஸ், அதுக்கப்புறம் 18ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் 43 தேர்வுகள், அதற்கான அப்ஸ்ட்ராக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்டியை பொறுத்தமட்டில் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ இந்தியன் பாலிட்டியை பொறுத்தமட்டில் அவங்களோட வெயிட்டேஜ் வந்து 15 கொஸ்டின். ஸோ நம்ம இந்தியன் பாலிட்டியே சிலபஸை டோட்டலாக 4 ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். 4 யூனிட் டெஸ்ட்டாக நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே 75 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் சொசைட்டிலேருந்து 20 கொஸ்டின் அங்கே வெயிட்டேஜ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம 4 யூனிட் டெஸ்ட்டாக நம்ம வந்து வைக்க போகிறோங்க. அப்புறம் இந்தியன் எக்கனாமிலேருந்து ஒரு 3 டெஸ்ட்டு, டெவலப்மெண்ட் அட்மிலேருந்து ஒரு 2 டெஸ்ட்டு, ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 2 டெஸ்ட்டு, ஐஎன்எம்லேருந்து ஒரு 2 டெஸ்ட்டு, ஜியாகிரபிக்கு ஒரு 2 டெஸ்ட்டு, ஜென்ரல் சயின்ஸுக்கு ஒரு 3 டெஸ்ட்டு. ஸோ எல்லாமே யூனிட் வரி அதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் யூனிட்டையும் அந்த யூனிட் டெஸ்ட்டாக வைக்க போகிறாங்க. அது போக உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 2 மாதிரி வைக்க போகிறாங்க. இது ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும். இது ஆப்டிடியூடை பொறுத்த மட்டும் ஆப்டிடியூடு மட்டும் 15 கொஸ்டின் நமக்கு வெயிட்டேஜ் இருக்குது. அதுக்கு ஒரு 18 யூனிட் டெஸ்ட்டும், ரீசனிங்க்கு 10 கொஸ்டின் வெயிட்டேஜ் இருக்குது. அதுக்கு ஒரு 14 யூனிட் டெஸ்ட்னு சொல்லி வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இதை கம்பைன் பண்ணி ரிவிஷன் டெஸ்ட்டாக ஒரு 9, ஃபுல் டெஸ்ட்டாக ஒரு 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆப்டிடியூடு பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஜிஎஸோடையும் ஆட் ஆகும், இந்த லாங்குவேஜோடையும் ஆட் ஆகும். அடுத்து லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்ட் சியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய 7 யூனிட்டுமே உங்களுக்கு யூனிட் வரியா இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொன்றும் யூனிட் டெஸ்ட்டாக இருக்கும். 100 கொஸ்டின், அது போக ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய அப்ஸ்ட்ராக்ட். ஓவரால் அப்ஸ்ட்ராக்ட் சொல்லி பார்க்குறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு 22 டெஸ்ட்டு, ஆப்டிடியூடுக்கு ஒரு 18 யூனிட் டெஸ்ட்டு, ரீசனிங்க்கு ஒரு 14 யூனிட் டெஸ்ட்டு, தமிழுக்கு ஒரு 18 அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ யூனிட் டெஸ்ட், அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி டோட்டலாக 43 தேர்வுகள் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு 18ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. நான் அப்போ சொன்ன மாதிரி தான் லாங்குவேஜ், ஆப்டிடியூட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி வைப்பாங்க. இதில் 100 கொஸ்டின், இதில் ஒரு 25 கொஸ்டின், 125 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ லாங்குவேஜ்லேருந்து 100 கொஸ்டின் இந்த போர்ஷன்லேருந்து அவங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஆப்டிடியூட்லேருந்து இதுலேருந்து 25 கொஸ்டின் எடுப்பாங்க. இது புதன்கிழமை எழுதுவீங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஜிஎஸ்ல பாலிட்டியில் ஒரு மொதல் யூனிட்டுக்கான டெஸ்ட்டு ப்ளஸ் அதுக்கான ஆப்டிடியூட், இதுல இருந்து உங்களுக்கு 2வது டெஸ்ட் இருக்கும். அடுத்து இது ஒரு வாரம், புதன் ஞாயிறு அப்படின்னு சொல்லி போகும். அடுத்த புதன்கிழமை உங்களுக்கு அகைன் உங்களுக்கு தமிழும் மேக்ஸும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அகைன் ஜிஎஸும் மேக்ஸும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஜிஎஸை பொறுத்த மட்டும் முதல் பாலிட்டியில் 4 யூனிட் சொல்லியிருந்தாங்களா, அப்போ 4 டெஸ்ட் பாலிட்டி தான் வரும். அதுக்கப்புறம் தமிழ் சொசைட்டி வரும். இந்த மாதிரி மாறிக்கிட்டே போகும் உங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த டெஸ்ட்டோடைய பிளானு. இந்த அப்ஸ்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட்டோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், எடுத்துக்கோங்க. இது எங்கே சோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழை பொறுத்தவரை நம்ம அகாடமியோட A3 புக்கே ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த டெஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உள்ள ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவே உங்களுக்கு போதுமானது. அதுமாதிரி மேக்ஸு, ரீசனிங், ஜிஎஸ் எல்லாமே A3 புக்ஸை ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த கம்ப்ளீட் சிலபஸையும் முடிச்சிடலாம். ஸோ இது முடிச்சாலே நீங்கள் டெஸ்ட் நடக்கிற டைமுக்கு வந்துடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அகைன் ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற மாதிரி போட்டாலே போதும். நீங்கள் அழகாக வரக்கூடிய குரூப் 2 2Aல பாஸ் பண்ணிடலாம். இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.